So, good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நேற்றுக்கு உண்டான நிஃப்டி அனாலிசிஸ், பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக நிஃப்டி நம்ம லெவலில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, திரும்ப கீழே வந்தது. நம்ம பாக்ஸ் ஜோனில் எப்போ அது பிரேக் ஆச்சோ உடனே மார்க்கெட்டில் செம்ம மொமெண்டம். சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் மேலே போகணும்னா இன்னைக்கு கேப் டவுன் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா என் பாக்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்தா மட்டுமே தான் மார்க்கெட் மேலே போகும்னு தலப்பாடம் அடிச்சுக்கிட்டு சொன்னாலும் நம்மள யாருமே. இங்கேருந்து இவ்வளோ கீழே வந்த மார்க்கெட் எப்படி சார் திரும்ப வந்துட்டு திரும்ப மேலே வரைக்கும் போகும்னு என்ன கேட்டாங்க நிறைய பேர். மெசேஜும் வந்தது. நான் சொன்னேன் வெயிட் பண்ணி பாருங்க. கால்ஸ் கொடுத்தேன். எவ்வளோ ஷூட் அப் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் 40-50 பாயிண்ட் ஷூட் அப் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வாலடைல் மொமெண்டம். நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் முன்னாடி காமா பிளாஸ்ட், அந்த காமா பிளாஸ்ட் நடந்தது நேற்று. கிளியர் கட் மூவ்ஸ், அவ்வளோதான். எப்போ என்னோட பாக்ஸ் ஜோன் மேலே சஸ்டெயின் ஆச்சோ அங்கேருந்து ஒரு மூவ் பார்த்தோம். 15, 30, 45 ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நிற்காம ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு வாரமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், மார்க்கெட் இந்த வாரம் ஃபுல்லாகவே மேலே கீழேன்னு டான்ஸ் ஆடும். யாரெல்லாம் ஒரு ஒன் சைட் பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொன்ன அப்புறமே சில பேர் பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்குறாங்க. கேப் அப் எடுத்துச்சுன்னா நான் சொல்லியிருந்தேன், சப்போஸ் கேப் அப் எடுத்து என் பாக்ஸ் ஜோன் கீழே இருந்தால் மட்டும்தான் புட் சைட் போகணும். எத்தனை பேர் போனீங்க, எத்தனை பேர் ப்ராஃபிட் எடுத்தீங்க கமெண்ட்ல போடுங்க. சொன்னது அக்யூரேட்டாக நடந்தது, சொன்ன டார்கெட் அக்யூரேட்டாக ஹிட் ஆயிடுச்சு. போங்க அந்த வீடியோவை பாருங்க. நீ உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் அந்த என்ன நடந்ததுன்னு அப்படின்னு போட்டு நம்ம பாக்ஸ் ஜோன் போட்டு எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் பண்ணும்போதெல்லாம் மேட்டர் கிடையாது, பணம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் என்ன வேலை செய்கிறீங்க அதை யோசிங்க. எத்தனை பேர் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் டேக்காக? அது யாரும் பண்ணுறதில்ல. என்னைக்கு அந்த குவாலிட்டி வச்சுருக்கீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் பேக்கெட்டில் பணம் இருக்கும், எழுதிக்கோங்க. இல்லைன்னா இருக்காது. ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். சும்மா மார்க்கெட்டில் வந்தோமா, மார்னிங் பார்த்தோமா, ரெட்டை பார்த்தோமா, கீழே வருதா பண்ணோமா, க்ரீனை பார்த்தோமா, மேலே போதா, கால் சைடு எடுத்தோமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சின்சியராக நீங்கள் இருக்கணும். சின்சியராக நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து ஏதாவது இன்கம் வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க தான், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எழுதுங்க ஒரு பேப்பரில் எடுத்து, இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த லெவல் மேலே போனால் நான் பை பண்ணுவேன், இந்த லெவல் போனால் செல் பண்ணுவேன், இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் செல் பண்ணுவேன், இந்த லெவல் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 15 நிமிஷம் சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் அதுக்கப்புறம் கால் செட் போவேன். எழுதுங்க. எழுதுனா மட்டும்தான் உங்களால் முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் உட்காந்து ஓஐ பார்த்துட்டு இருப்பீங்க, சார்ட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க, 5 எடுக்காது சார். மார்க்கெட் மூவ்ஸ்க்கெல்லாம் எடுக்காது. சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வேணால் கற்றுக்கோங்க, யாருக்கிட்ட வேணால் போங்க. ஆனால் உங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் இங்கே தவிர, குவாலிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் சொல்லுங்கள், 50 இடம் போங்க, 80 இடம் போங்க, 100 இடத்துல கூட கோர்ஸ் போயிட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்டாக சொல்லுவேன், நீங்கள் எங்கே வேணால் கோர்ஸ் போங்க. கோர்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடே பண்ணக்கூடாது, நம்பர் 1. ஆனால் அக்யூரசி லெவல் ஒரு வீக் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த வீக் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. மேலே இருந்துச்சு, திருப்பி கீழே போச்சு, திரும்ப மேலே போச்சு, திரும்ப கீழே, திரும்ப மேலே. இதுவும் பாருங்கள், மேலே கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே, திரும்ப மேலே. ஓகே, பாருங்க. இங்கே ஜஸ்ட் ஓப்பன், திரும்ப கீழே, திரும்ப மேலே. பாருங்க, ஓப்பன் கீழே மேலே, பார்த்துக்கோங்க. ஓப்பன் மேலே கீழே மேலே கீழே மேலே. சார் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் இப்படி தான் டான்ஸ் ஆடுற வாரம் அப்படின்னு. எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல.
ஸோ எனிவே அதான் சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளோட கோர்ஸ் இன்னும் ஒரு லாஸ்ட் கோர்ஸ் இருக்குது. அது எப்போன்னு நான் டிசைட் பண்ணல. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ். இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் டே. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன நம்ம கவர் பண்ணுவோம்னா என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் தியரிஸ், டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும், பையிங் கேண்டில் எந்த இடத்துல பையர் வருவாங்க, ஓகே, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஃபயர் ஃபைட்டிங் எப்படி பண்ணணும், நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி தப்பாக போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி எந்த இடத்துல நீங்கள் பொசிஷனை க்ரியேட் பண்ணுன்றதை நான் சொல்லித் தருவேன். ஸ்டாக் ஆப்ஷன் டெக்னிக் சொல்லி தருவேன், ஒரு ட்ரேடிங் செட்டப் சொல்லி தருவேன், ஐக்கனஷி ரெங்கோ சொல்லுவேன். உங்களுக்கு டவுட் செஷன், உங்ககிட்ட இருக்க என்ன டவுட்டாக இருந்தாலும் ஷூட் பண்ணுங்கள். என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி லைட்டாக நம்ம இன்ட்ரோ மட்டும் கற்றுப்போம், அது என்னன்ட்டு. ஸோ டாட்டா செயின், அதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். மார்க்கெட் சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மார்க்கெட் க்ரீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஜஸ்ட் ஸ்டே டியூன் வித் மீ. 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி வித் மணி பேக் கேரண்டியோட கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கோர்ஸ் பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட 90% ஆஃப் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலாம். உங்களை என்ன ஏது கேள்வியும் கேட்க மாட்டோம். திரும்ப அதான் சொல்லுவேன். பிகாஸ் இது ஒரு ஆப்ஷன் பையருக்கு உண்டான கோர்ஸ். எங்கே என்ட்ரி பண்ணணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும், மார்க்கெட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுன்றதை நான் சொல்லுவேன். ஹோம்ஒர்க்ஸும் இருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடர் ஆக முடியும். சும்மா நான் சொல்லிட்டேன், நான் இதுதான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு சைடு இருந்தாலும் உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் கொடுத்து கற்றுக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான வேல்யூ நீங்களும் உங்கள் சைட்லேருந்து பண்ணணும். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். என்னோட வேலை ரொம்ப ஈஸியாக சொல்லி தர்றது தான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நான் எதுவும் அதிகமாக இதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ வாங்க, நமக்கு இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் நிஃப்டியில் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டியை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் அப், முக்கியமான லெவல் கேப் அப் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த லெவலில் எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட், திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட்டில் இந்த இடத்துல எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா உங்களுக்கு டெஃபினட்டாக திரும்ப இந்த 431 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 403 வந்துடும். நான் சொல்கிறேன் 431 இல்லை 403 வந்துடும். பாக்ஸ் ஜோன் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 22,616, 22,534, 534லேருந்து 616, கிட்டத்தட்ட ஒரு 80-90 பாயிண்ட்டுக்கு ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் போகாது, இன்னைக்கு போகாது. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, இன்னைக்கு போகாது. ஸோ கேப் அப் எடுத்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் புட் சைட் தாராளமாக போகலாம், தாராளமாக புட் சைடு எடுக்கலாம். ஸோ டார்கெட்ஸ் நான் சொல்லிட்டேன். 22, 431, 418 அண்ட் 403 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, சப்போஸ் இந்த 403யும் உடைச்சதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த 403யை உடைச்சதுன்னா மார்க்கெட் அகைன் டபுள் டு 295 வரும். ஓகே, டபுள் டு 295, ஈவன் டபுள் டு 200 வரைக்கும் கூட திரும்ப வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இன்னைக்கு திரும்பவும் அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் அப் டவுன் வேலை செய்வது. இன்னைக்கு லாஸ்ட் டே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி இருக்கும். இல்லை உங்களால் என்ன முடியல, பிபி வருதுன்னா பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க இன்னைக்கு ஒரு நாள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன இருக்குன்றத நான் நெக்ஸ்ட் வீக் அனாலிசிஸ் வச்சு நான் சொல்கிறேன். இந்த வீக் இப்படி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேப் அப் எடுக்கும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், திரும்ப இங்கே வரும், திரும்ப கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு திரும்ப பிரேக் ஆகி 22,295 வர வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இதுக்கு கீழே போனால் மட்டும், இது கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான். அதான் சொல்கிறேன், 404 அதாவது 400 கீழே டான்ஸ் ஆடினா மட்டும்தான் புட் சைடு வரும். 295 இல்லைன்னா வராது. பெரிய பாயிண்ட் கொடுக்குறேன், பெரிய பாயிண்ட், இல்லைன்னா வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 400 கீழே ஆடினா 295, அவ்வளோதான். சப்போஸ் மார்க்கெட்டில் கொஞ்சோண்டு கேப் டவுன் எடுத்துருச்சு, நல்லா பாருங்க. கேப் டவுன் இல்லை, ஃப்ளாட் ஆச்சு. கண்டிஷன் நம்பர் 2 சொல்கிறேன், ஃப்ளாட் ஆச்சு, கேப் டவுன் எடுத்துனா உடனே குடுகுடுன்னு ஓடி போய் கால் செட் போயிடாதீங்க.
கால் சைடு எப்போ போகும்னா இதுக்கு மேலே எதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கேண்டிலோட 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 15 மினிட் வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நான் திரும்ப சொல்றேன், இந்த ரேஞ்சு மார்க்கெட் 440 இருந்து 400க்குள்ள 440 400க்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 22 440 400க்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்ல உடனே கால் சைடு புட் சைடு எதுவும் போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் 15 மினிட் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். முதலே சொல்லிட்டேன். அந்த பிரேக் அவுட்டு இதுக்கு மேல இருக்கணும். 440க்கு மேல இருக்கணும். 440க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நீங்க கால் சைடு போக முடியும். இல்லைன்னா கால் போகவே போகாது. அப் சைடு போகவே போகாது. புட் சைடுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த பிரேக் அவுட் கீழே புட் சைடு போச்சுன்னா டெஃபினட்டா 295 வரும். எழுதி தரேன், எழுதிக்கோங்க. கேரண்டியா சொல்றேன். கேரண்டி. உங்க ப்ரொஃபஸரோட கேரண்டி. மோதியின் கேரண்டி மாதிரி உங்க ப்ரொஃபஸர் கேரண்டி. ஓகே, பிகாஸ் இதெல்லாம் ஒன்லி பை எஜுகேஷன் அண்ட் ஒன்லி பை ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சவரன்ஸ் மூலமா தான் கிடைக்கும். சப்போஸ் மார்க்கெட்ல நீ கேப் டவுன் எடுத்துருச்சு, வெல் அண்ட் குட். கேப் டவுன் எடுத்துருச்சு, உங்களுக்கு கேப் டவுன் எடுத்துச்சுன்னா உடனே போயிடாதீங்க. மார்க்கெட்ல அப் டவுன் ஆடிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும், இல்லை மேலே போகும். ஸோ கேப் டவுன் எடுத்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட முக்கியமான சப்போர்ட் ஜோன் இதுதான். நடுவில் எங்கே இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். திரும்ப சொல்கிறேன், நடுவில் எங்கே இருந்தாலும் ட்ரேட் பண்ண மாட்டேன். சப்போஸ் கேப் டவுனே எடுத்துருச்சு, ஒரு பெரிய கேப் டவுன் எடுத்துருச்சு, 295ல சப்போர்ட் எடுக்குது, 295ல சப்போர்ட் எடுத்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகணும். இதில் இதுக்கு மேலே கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும். அப்படி இல்லையா பிரேக் ஆயிருச்சா, இது பிரேக் ஆயிருச்சா, கீழே வந்துச்சா, இந்த லெவல் வந்துச்சுன்னா முக்கியமான குரூஷியலான சப்போர்ட் ஜோன். இந்த இடம் வந்துட்டு அப்புறம் மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு கால் சைட் போகலாம். திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு நடுவில் இருக்க ரேஞ்ச் சொல்லிட்டேன் என்ன பண்ணணுன்ட்டு. 15 மினிட் பிரேக் அவுட் ஜோன். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் எடுத்துருச்சு, டவுன் எடுத்து இந்த 295 295ல சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போஸ் ஓகே, 295ல சப்போர்ட் எடுத்துருச்சு, மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகுதுன்னா இங்கே இருந்தே அப் சைட் போயிடும். அப்போ டார்கெட் 22 404 அண்ட் 431 வந்துடும். சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காம இங்கே பிரேக் ஆச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. கேப் டவுன் எடுத்து இங்கே பிரேக் ஆச்சுன்னா அது கூட ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். நான் போக மாட்டேன். உடனே மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துடும். இங்கே வந்த அப்புறம் ஐ வில் டேக் அ கால் சைட். ஓகே, இங்கே வந்த அப்புறம் நான் கால் சைட் எடுப்பேன். இல்லை இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், கேப் டவுன் எடுத்ததுன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், அப்போ தான் எடுப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதிர கேப் டவுன் ஆகி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் போகணும், இல்லாட்டி இது பிரேக் ஆகி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நான் எடுப்பேன். அது வரைக்கும் நான் கால் சைடை எடுக்க மாட்டேன், நான் போக மாட்டேன். நீங்களும் போகாதீங்க. போனீங்கன்னா ட்ராப் ஆகிடுவீங்க. முதலே சொல்லிட்டேன். அது எப்படி ஆவீங்கன்றது நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்கள். உங்கள் அக்யூரசி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என் வீடியோ மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் பாருங்கள். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். சும்மா ஒரு வீடியோ பார்த்தோமா, ட்ரேட் பண்ணுமா, லாஸ் எடுத்தோமா, முடிட்டுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. திரும்பவும் லேர்ன் பண்ணுங்க. உட்காருங்க. எங்கே தப்பு பண்ணீங்க, எப்படி தப்பு பண்ணீங்க, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க, எந்த இடத்துல கால் பதிலாக புட்டு போனீங்க, ஏன் போனீங்க, எல்லாரும் போறீங்க, ஏன் போனீங்கன்ற ஒரு சாலிட் ரீசன் சொல்லுங்க. நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏன் அந்த இடத்துல நான் கால் போனேன், ஏன் அந்த இடத்துல புட் போனேன்ட்டு. சாலிட் ரீசன். மார்க்கெட்லேயும் அதுதான், அந்த ரீசன் தான் எதிர்பார்க்குது. ஸோ எனிவே நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் டைரெக்டாக பார்த்துடலாம். ஸோ இவங்க முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஒரு 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி ஒரு கேப் அப் எடுத்தோன்னா இந்த இடம் நல்ல ஞாபகம் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் ஜோன் இஸ் 48,374 48,227. இந்த பாக்ஸ் ஜோனில் மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா ஒரு குட் மூவ். ஸ்ட்ரைட்டாகவே 47,976 வந்துடும் திரும்ப. என்ன சார் இதுக்குள்ளே சுற்றுது? கண்டிப்பாக இதுக்குள்ளே சுற்றும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 47,977. ஓகே, 47,977 இந்த இடத்துல வந்துட்டு இப்படி கொஞ்சம் ஆடும். இதை எப்போ பிரேக் ஆகுதோ நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை எப்போ பிரேக் ஆகுதோ 959 959 பிரேக் ஆகுதோ திரும்ப மார்க்கெட் 47,686 வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சோழியை முடிச்சிட்டாங்க பேங்க் நிஃப்டியை.
ஸோ இன்னைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே அப்படிதான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றனா 560 533 300 250 and ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணலாம். எந்த இஷ்யூஸும் கிடையாது. கேப் அப் எடுக்கும். இந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா ரெடியா இருங்க. மார்க்கெட்ல புட் சைடு வந்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. 977 959 டார்கெட். சப்போஸ் 959 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே 686 47 686 வந்துடும். ஓகே, 47 686 வந்துடும். திரும்ப சொல்றேன். மேபி இங்கே வந்துட்டு இந்த இடத்துல சப்போஸ் முக்கியமாக பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தனா கொஞ்சம் மார்க்கெட் டான்ஸ் ஆட் அப்புறம் தான் உடையும். அதனால இதுக்கு கீழே போனால் மட்டும்தான், அதாவது 959 சொல்ல போனால் 950க்கு கீழே போனால் மட்டும்தான் நீங்கள் புட் சைடு திரும்ப போகணும், இல்லைனா போகாதீங்க. சப்போஸ் பை மிஸ்டேக் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கேப் டவுன் எடுத்துருச்சு, கேப் டவுன் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்க. கேப் டவுன் எடுத்துட்டு கொஞ்சம் கீழே புல் பேக் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துரும். எந்த லெவல்? என்னோட லெவல் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஜோன் எதுனா 47,591 and 47,531. இதுக்கு முக்கியமான பிரைஸ் ஆக்ஷன் ஜோன். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துடும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்தா மட்டுமே தான் நீங்கள் மார்க்கெட்டில் கால் சைட் போகணும். கேப் டவுன் எடுத்து இந்த லெவல் சப்போர்ட் எடுத்தால் கால் சைட் போகணும். போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,686, செகண்ட் டார்கெட் திரும்ப அது 47,959 வந்துடும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப் அண்ட் டவுன் சைட், இவ்வளோதான். ஸோ நான் எப்போ பியூர் கால் சைட் போவேன்னா இதுக்கு மேலே 48,375 48,400 மேலே போனால் தான் நான் போவேன். ஆனால் அது இன்னைக்கு போகாது. அதுவும் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ நான் ஃபோக்கஸ் எல்லாம் வந்து கேப் அப் அண்ட் புட் சைடு தான் என்னோட ஃபோக்கஸ். ஓப்பனாக சொல்லிட்டேன். ரைட், ஓகே. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் புரியுது, பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட். ஸோ பியூர் புட் சைடு அப்போ போனால் நான் புட் சைட் போக மாட்டேன் சார். புட் சைட் 47,282 கீழே போனால் மட்டும் தான் புட் சைட் போவேன். அது இன்னைக்கு போகிற மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ கேப் அப் வந்துருச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டவுன் சைட், கேப் டவுன் வந்துச்சுன்னா சப்போர்ட், ஓகே, அண்ட் அப் சைட். அண்ட் தேர்ட் சான்ஸ் சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குன்னா சேம் நான் சொன்ன மாதிரி நிஃப்டியில் 15 மினிட்ஸோட பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். 48,052 மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 48,247 வரும். 48,247 வரும். மேக்ஸிமம் எனக்கு நான் கொடுக்கறது வந்து இது மட்டும்தான், 374 தான். இல்லைனா நோ இஷ்யூஸ். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பிரேக் அவுட்டில் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் டவுன் போச்சுன்னா, இந்த பிரேக் அவுட்டில் அதாவது 15 மினிட்ல ஃப்ளாட்டாக எடுத்து 15 மினிட்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா, டவுன் சைடு கொடுத்துச்சுன்னா டைரெக்டாக மார்க்கெட் கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா 47,686 அகைன் இட் வில் கம். ஸோ கண்டிஷன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ 2-3 டைம் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் கோர்ஸை ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு 17, நாளைக்கு 18, நாளையிலேருந்து உங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இட் கோனா பி எ ஃபேண்டாஸ்டிக் கோர்ஸ். உங்களோட பல கேள்விகளுக்கு உண்டான விடை நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. எக்ஸைட்டட் டு லேர்ன் அண்ட் எக்ஸைட்டட் டு ட்ரேட். நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பை பார்க்கலாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் they really thanks me for their beautiful லேர்னிங் அண்ட் நம்மளோட செட்டப்ஸ். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜின்றது பெருசாக எதுவும் கிடையாது. அவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பெருசாக எதுவும் வேலை செய்யாது. ஒன்லி செட்டப் மட்டும் தான் வேலை செய்யும். மார்க்கெட்டில் உங்களுக்கு கரெக்டான செட்டப் இருந்து கரெக்டான இந்த இடம் தான் என்ட்ரி பண்ணேன், ஏன் என்ட்ரி பண்ணேன், கரெக்டாக இந்த தான் எக்ஸிட் பண்ணேன், ஏன் எக்ஸிட் பண்ணேன்ற அந்த ஒரு செட்டப் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும். நான் உங்ககிட்ட கேட்பேன், இந்த இடத்துல ஏன் எக்ஸிட் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லணும் ஏன் எக்ஸிட் பண்ணேன்ட்டு. ஏன் என்ட்ரி பண்ணீங்கன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்லணும் ஏன் என்ட்ரி பண்ண இந்த இடத்துல. ஒரு சாலிட் ரீசன்றதுல அந்த ரீசன் வரைக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அங்கே என்ட்ரியே போட முடியும். இல்லைன்னா எப்படி போடுவீங்க? தோணுதுன்னு போட்டுருவீங்களா? மார்க்கெட் மேலே போகுதுன்னு போட்டுருவீங்களா? ஸோ நெவர் டூ த மிஸ்டேக் அண்ட் தேங்க்யூ, பபாய் அண்ட் ஆல் த பெஸ்ட். டேக் கேர் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். மணி இப்போ ஆல்ரெடி
5:50 ஆயிருச்சு. ஸோ நான் எப்பவும் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மாரி குடுப்பேன். ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். See you soon with a new analysis tomorrow. Bye-bye and cheers. Cheers. Cheers.